Good morning students. இன்னைக்கு day 2 குரிய workbook answers பார்க்கலாம். Unit 1 day 2 குரிய workbook answers. First 1.7 பார்த்தீங்கன்னா அரும்பு level students குரிய exercise. Read and shade the correct picture. நம்ம இந்த சென்டென்ஸை ரீட் பண்ணி அந்த சென்டென்ஸ் குரிய கரெக்டான பிக்சரை நம்ம ஷேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா it is a blue bag. I keep my books in it. அப்போ blue bag. பேக்கோட கலர் வந்து ப்ளூ. பேக்கில் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய புக்ஸ் எல்லாம் பேக்கில் வைப்போம். அப்போ அதுக்குரிய கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர். அப்போ நம்ம இந்த பிக்சரை நம்ம ஷேட் பண்ணணும். ஓகே, ஷேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ பிளாக் போர்டு. வி ரைட் ஆன் இட். இது ஒரு பிளாக் போர்ட். நம்ம பிளாக் போர்டில் நம்ம எழுதுவோம். அப்போ அதுக்குரிய கரெக்டான பிக்சர் வந்து பிளாக் போர்டு இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இங்கே ஷேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு தேர்ட் சென்டென்ஸ் இட் இஸ் அ ராட். ராட்னா எலி. இட் இஸ் ஸ்மால். ஸ்மால்னா சின்னது. அப்போ அதுக்குரிய கரெக்டான பிக்சர் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த பிக்சரை இங்கே நம்ம ஷேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 1.8 கூட அரும்பு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. சார்ட் அண்ட் ரைட். இப்போ இங்கே கொடுத்துருக்கிற வேர்ட்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சார்ட் பண்ணி எழுத போகிறோம். இப்போ இங்கே ஃபஸ்ட்டு என்னென்ன வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ப பெல்ட், வ வேல், லயன், க கிரேப்ஸ், வேஸ், ப பனானா, குவ குவில், வ வெல், லெமன், குவ குயின், க கோட். இப்போ அரும்பு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வேர்ட்ஸ் படிக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த ஃபஸ்ட் லெட்டரோட சவுண்டு வச்சு அவங்க என்ன பண்ணலான்னா அவங்க இங்கே கொடுத்துருக்கிற வேர்ட்ஸ்லாம் சார்ட் பண்ணி எழுதலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க என்ன லெட்டர் கொடுக்குறாங்கன்னா பி, ஜி, எல், கியூ, வி, டபிள்யூ. அவங்க இங்கே கொடுத்துருக்கிற வேர்ட்ஸில் இருக்கிற ஃபஸ்ட் லெட்டர்ஸ் வச்சு இங்கே அவங்க சார்ட் பண்ணலாம். இப்போ இங்கே பி கொடுத்துருக்காங்க. அப்போ பிக்குரிய வேர்ட்ஸ் என்னெல்லாம் வரும்னா பெல்ட் அண்ட் பனானா. நெக்ஸ்ட்டு ஜி கொடுத்துருக்காங்க. ஜியோடைய ஸ்டார்டிங் லெட்டர், அதாவது ஜி வந்து இங்கே கொடுத்துருக்கிற வேர்ட்ஸில் எங்கே ஸ்டார்டிங் லெட்டராக வருதுன்னு பார்க்கணும். அப்போ இங்கே ஜி ஃபார் கிரேப்ஸ் அண்ட் ஜி ஃபார் கோட். நெக்ஸ்ட் எல். அப்போ எல் வந்து ஸ்டார்டிங் லெட்டர் எங்கே வருதுன்னா எல் லெமன் அண்ட் எல் லயன். நெக்ஸ்ட்டு கியூ. கியூ வந்து ஸ்டார்டிங் லெட்டரில் எங்கே வருது கியூ குவீன் அண்ட் கியூ குவில். நெக்ஸ்ட்டு வி கொடுத்துருக்காங்க. வி வந்து இங்கே வந்திருக்கு வி வயோலின் அண்ட் நெக்ஸ்ட் வி வேஸ். அடுத்தது டபிள்யூ. டபிள்யூ வந்து எங்கே வந்திருக்குன்னா டபிள்யூ ஃபார் வேல் அண்ட் டபிள்யூ ஃபார் வெல். இப்போ சொன்ன வேர்ட்ஸ்லாம் நம்ம இப்போ இங்கே எழுதிடலாம். ஓகே, நம்ம சார்ட் பண்ணி எழுதியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா பி, ஜி, எல், கியூ, வி அண்ட் டபிள்யூவில் ஸ்டார்ட் பண்ணுற வேர்ட்ஸ் இங்கேருந்து நம்ம கண்டுபிடிச்சி எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு 1.9 பார்த்தீங்கன்னா மொட்டு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ரைட் 3 வேர்ட்ஸ் ஸ்டார்டிங் வித் த லெட்டர்ஸ் கிவன். இப்போ இங்கே பி, பியில் ஸ்டார்ட் பண்ணுற 3 வேர்ட்ஸ் நம்ம எழுதணும். டியில் ஸ்டார்ட் பண்ணுற 3 வேர்ட்ஸ் எழுதணும். அண்ட் எஃப்பில் ஸ்டார்ட் பண்ணுற 3 வேர்ட்ஸ் எழுதணும். முட்டு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்ன்றதால அவங்களுக்கு எந்தெந்த வேர்ட்ஸோட ஸ்பெல்லிங்லாம் ஈஸியாக தெரியுமோ அதை நம்ம எழுத வைக்கலாம். இப்போ பி பார்த்தீங்கன்னா பேக், பேட், பால். டியில் டோர், டக், ட்ரம். எஃப்பில் ஃபேன், ஃபிஷ், ஃபாக்ஸ். இந்த மாதிரி 3 to 4 லெட்டர் வேர்ட்ஸ் வந்து அவங்களுக்கு எதெல்லாம் ஸ்பெல்லிங் வந்து ஈஸியாக தெரியுதோ அதுக்குரிய வேர்ட்ஸ் நம்ம இங்கே எழுத வைக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இங்கே எழுதியாச்சு. பியில் பார்த்தீங்கன்னா பிஏஜி பேக். நெக்ஸ்ட் பிஏடி பேட். பிஓ ஓகே புக். நெக்ஸ்ட் டியில் டிஆர்யூஎம் ட்ரம். டிஓஜி டாக். டிஓஓஆர் டோர். நெக்ஸ்ட் எஃப்பில் எஃப்ஓஎக்ஸ் ஃபாக்ஸ். எஃப்ஏஎன் ஃபேன். எஃப்ஐஎஸ்ஹெச் ஃபிஷ்.
இதை தவிர உங்களுக்கு எதனா ஈஸியான வேர்ட்ஸ் 3 லெட்டர் வேர்ட்ஸ் 4 லெட்டர் வேர்ட்ஸ் தெரிஞ்சால் அதையும் நீங்கள் எழுதலாம். நெக்ஸ்ட் 1.10 ரீட் அண்ட் ஆன்சர். அவங்க பேசேஜ் கொடுத்துருக்காங்க, அந்த பேசேஜும் பிக்சரோடு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பேசேஜ் படித்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இங்கே கீழே கொடுத்துருக்கிற கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ணணும். எ கேட் கெட்ஸ் அ பீஸ் ஆஃப் பிரெட். கேட் கையில் ஒரு பிரெட்டு கிடைக்குது. பீஸ் ஆஃப் பிரெட்னா ஒரு பெட்டோட ஸ்லைஸ் கிடைக்குது. இட் ஷேர்ஸ் இட் வித் அன் ஆண்ட். ஷேர்ஸ்னால் ஷேர் பண்ணிக்குது, பகிர்ந்து கொள்ளுதல். இட் வித் அன் ஆண்ட். கேட்டுக்கு கிடைச்ச பிரெட்டை ஆண்ட் கூட ஷேர் பண்ணிக்குது. த பிரெட் இஸ் சாஃப்ட் அண்ட் ஒயிட். நம்ம பிரெட்டை டச் பண்ணி பார்த்தா நல்லா மெத்துன்னு இருக்கும், மென்மையானதாக இருக்கும். அதுதான் நம்ம இங்கிலீஷில் சாஃப்ட்னு சொல்லுவோம். அது என்ன கலரில் இருக்குன்னா ஒயிட் கலரில் இருக்குது. எ டாக் brings a biscuit for them. அப்புறம் ஒரு டாக் வருது. அந்த டாக் என்ன பண்ணுதுன்னா அவங்களுக்கு பிஸ்கெட் கொண்டு வந்து கொடுக்குது. டாகோடைய மவுத்தில் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் இருக்குது. டாக் அவங்களுக்கு பிஸ்கெட் கொண்டு வந்து கொடுக்குது. த பிஸ்கெட் இஸ் ப்ரௌன் அண்ட் ரவுண்ட். அந்த பிஸ்கெட் எப்படி இருக்குது? ப்ரௌன் கலரில் இருக்குது, ரவுண்ட் இன் ஷேப்பாக இருக்குது. தே என்ஜாய் ஈட்டிங். தேனா அவர்கள். 3 பேர் இருக்கிறாங்க இல்லையா, அப்போ நம்ம தேன்ற வேர்டு யூஸ் பண்ணுறாங்க. அவங்க 3 பேரும் அந்த சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுறாங்க. எ கேட் கெட்ஸ் எ பீஸ் ஆஃப் பிரெட். இட் ஷேர்ஸ் இட் வித் அன் ant. த பிரெட் இஸ் சாஃப்ட் அண்ட் ஒயிட். எ டாக் பிரிங்ஸ் அ பிஸ்கெட் ஃபார் தெம். த பிஸ்கெட் இஸ் ப்ரௌன் அண்ட் ரவுண்ட். தே என்ஜாய் ஈட்டிங். நம்ம பேசேஜ் கொடுத்தாங்கன்னா நம்ம 1 டைம் மட்டும் படிக்கக்கூடாது, 2 to 3 டைம்ஸ் படித்து அதனுடைய மீனிங் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோன்னா கீழே கொடுத்துருக்குற ஆன்சர்ஸ்லாம் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஸ்டின், ஊ ஷேர்ஸ் த பீஸ் ஆஃப் பிரெட். யார் வந்து ஊனா யார், யார் வந்து அந்த பீஸ் ஆஃப் பிரெட்டை ஷேர் பண்ணுறாங்க. யார் ஷேர் பண்ணுறது? எ கேட் கெட்ஸ் எ பீஸ் ஆஃப் பிரெட். இட் ஷேர்ஸ் வித் அன் ant. அப்போ யார் ஷேர் பண்ணுறது? கேட்டுக்கு தான் பிரெட்டு கிடைக்கிது, கேட்டு தான் ant கிட்ட அந்த பிரெட்டை ஷேர் பண்ணுது. அப்போ அந்த கரெக்ட் ஆன்சர் வந்து கேட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, த பிஸ்கெட் இஸ் டேஷ் அண்ட் டேஷ். பிஸ்கெட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதுக்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு பேசேஜில் இங்கே இருக்குது. த பிஸ்கெட் இஸ் ப்ரௌன் அண்ட் ரவுண்ட். அப்போ இந்த இடத்துல அதனுடைய கலர் ப்ரௌன் எழுதணும், இந்த இடத்துல அதனுடைய ஷேப் ரவுண்ட் எழுதணும். ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா நமக்கு பேசேஜ்லேயே கொடுத்துருக்கு. அப்போ அதை பார்த்து நம்ம அப்படியே இங்கே நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின், வித் whom does the dog share the biscuit? With whom does the dog share the biscuit? டாக் வந்து பிஸ்கெட் கொண்டு வருது இல்லையா, யார்கிட்ட டாக் வந்து பிஸ்கெட் வந்து ஷேர் பண்ணிக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும் டாக் வந்து யார்கிட்டலாம் பிஸ்கெட் ஷேர் பண்ணுச்சு, கேட் கிட்டேயும் ant கிட்டேயும். அவங்க என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ant, கேட், டாக், கேட் அண்ட் ant. இங்கே பார்த்தீங்கன்னா ant தனித்தனியாக கொடுத்துருக்காங்க, கேட் தனியாக கொடுத்துருக்காங்க, டாக் தனியாக கொடுத்துருக்காங்க. இப்போ லாஸ்ட் ஆப்ஷனில் தான் கேட் அண்ட் ஆண்ட்னு கொடுத்துருக்கு. 2 பேர்கிட்ட தான் டாக் வந்து பிஸ்கெட் ஷேர் பண்ணுச்சு. அப்போ த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் த கேட் அண்ட் த ant. நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின், ஜென்ரல் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வாட் டூ யூ ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் என்ன ஷேர் பண்ணுவீங்க? இது வந்து பேசேஜில் இல்லை. அப்போ நம்ம ஜென்ரலாக எழுதலாம். ஐ ஷேர் மை pencil with my friends. I share my lunch with my friends. I share my snacks with my friends. அந்த மாதிரி எதனா நம்ம எழுதலாம். ஓகே, இங்கே நான் என்ன எழுதியிருக்கேன்னா ஐ. வாட் டூ யூ கேட்டிருக்காங்க. யூனா நீங்கள், அப்போ அந்த யூ வந்து இங்கே ஐயா மாறும். ஷேர் நம்ம அப்படியே எழுதிக்கலாம். வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க. வாட் டூ யூ ஷேர் கேட்குறாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம ஆன்சர் கொண்டு வரணும். ஐ ஷேர் மை லன்ச். இந்த வித் அப்படியே இங்கே எழுதிக்கணும்.
யுவர்ன்றது மையாக மாறிடும். லாஸ்ட்டாக ஃப்ரெண்ட்ஸ் வந்து அப்படியே நம்ம இங்கே எழுதிக்கணும். லாஸ்ட்டாக ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கணும். ஏற்கனவே நேற்று சொன்ன மாதிரி ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் தான் யூஸ் பண்ணணும். அப்போ அதுக்குரிய ஆன்சர், ஐ ஷேர் மை லஞ்ச் வித் மை ஃப்ரெண்ட்ஸ்.